இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, காசி விஸ்வநாதர் டெம்பிள் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்குங்க. அந்த ஊருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அந்த கோயிலை பார்க்கலான்னு தான் நான் விசிட் பண்ண வந்திருக்கேன். இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. நான் பார்க்கலான்னு வந்திருக்கேன். இங்கே வந்து கேமராஸ் நாட் அலவுட் உள்ள கோயில்னு சொல்கிறதால நான் அவுட் சைட்லேருந்து எடுத்துக்கிட்டேன். பக்கத்தில் ஒரு சின்ன சந்து மாரி ஒன்று போகுது. அது உள்ளே போகலான்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போயிட்டே இருந்தோம். எங்கே பார்த்தாலும் இந்த பான் பராக் கரைங்க தாங்க. பான் பராக், மாவா இந்த கரைங்கள் தாங்க அங்கங்கே துப்பி வச்சுருக்கேங்க. சரி அதையும் சகிச்சுக்கிட்டு அந்த சந்து உள்ள டைரெக்டாக போயிட்டே இருந்தோம். போனீங்கன்னா ஒரு நதி நீர் மாரி ஒரு போட் அதெல்லாம் இருந்தது. இன்றைக்கி மழை பெய்யறதால போட்டில் நாட் அலோட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, போட் சவாரி. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தேவையான கங்கை நதி நீரை வந்து நம்ம வாட்டர் கேனில் ஃபில் பண்ணிக்கிட்டோம். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு சந்து மாரி போதுங்க. ஒரு சின்ன சந்து முதல்ல போனீங்களா அதுமாரி பார்த்தீங்கன்னா போனோன்னா எல்லா கடைகளும் அது உள்ளதாங்க இருக்குது. சின்ன சந்து அது உள்ள எல்லா கடைகளும் இருக்குது. டீ கடையாக இருக்கட்டும், இல்லை ஹோட்டல் கடையாக இருக்கட்டும், இல்லை சேரீ விற்கிற கடையாக இருக்கட்டும். அங்கே பாருங்களேன் சேரீலாம் தொங்குது பாருங்கள். இந்த கடைகள் எல்லாமே வந்து ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி தாங்க வச்சுருக்காங்க. அதையும் முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சடலம் இருக்குது. அந்த சடலத்தில் வந்து அங்கே சடங்கு பண்ணிவிட்டு அவங்க தேவையான சடங்குகள் முடிச்சுட்டு இந்த படிக்கட்டு வழியே கொண்டு வராங்க. கொண்டு வந்து இங்கே மேலே வந்து எரிக்கிறாங்கங்க. அப்படியே கண் எதிரிலே பொதுமக்கள் பார்வையில் வந்து பிணங்களை வந்து எரிக்கிறாங்க. அது எரிக்கும்போது நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு பதட்டத்தை ஏற்படுது. மனுஷனோட கடைசி நொடியில் வந்து இவங்க எரிக்கிறத கண்மண்ணே காட்டுறாங்க காசியில். அதை பாருங்களேன், அந்த குடல் வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்குங்க. ஒரு பிணம் வந்து எரியுது, வெடிக்கிற ஸ்டேஜ் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து மனுஷனோட கடைசி நொடிகளை எண்ணும்போது நம்மளுக்கே கொஞ்சம் வந்து வாழ்க்கையை நினச்சாலே பயமாக இருக்குது. நம்ம வந்து எவ்வளோ போட்டிகள் பொறாமைகள் இருக்குது நம்ம ஒரு மனுஷர்கிட்டையும். ஆனாலும் கடைசி நொடிகள் வந்து சாம்பல் தான் அப்படிங்கிறத இங்கே காட்டுறாங்க.